பருவத்தில் இருந்தே நான் அதிகப்படியான மனவேதனையிலையும் மனரணங்களோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய குழந்தை பருவம் என்பதை நான் பார்க்கவே கிடையாது. எனக்கு அது ஃபுல்லாகவே கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் எந்த ஏஜில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரணங்கள் என்பது உங்கள் மனசில் ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகாமல் இருக்காது. நீங்கள் என்ன விதமான ஹீலிங் நீங்கள் பண்ணியிருக்கலாம், என்ன விதமான அதை ஜேர்னல் பண்ணி எழுதி கூட கிழிச்சு போட்டிருக்கலாம். என்ன ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து உங்களுக்கு வெளியில் வர முடியாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ஒரு குட்டி ஹீலிங் செஷனை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது ஒரு செல்ஃப் ஹீலிங் தான், நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஹீலிங் தான். ஸோ நம்ம சைக்கலாஜிக்கலாக இதிலேருந்து வெளியில் வர போகிறோம். இந்த ட்ராமாஸ் அப்படின்னும் பொழுது நம்ம விக்டிமாக இருந்தோம்னா கட்டாயம் எவ்வளோ செஷன்ஸ் நம்ம ஹீலிங் செஷன்ஸ் எடுத்தாலும் அதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப அது நம்மளை காயப்படுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு வலியான ஒரு சம்பவம் தான். அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது. ஸோ ஒரு எஃபர்ட் போடும்பொழுது கட்டாயம் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ நான் இந்த புக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஜீரோ லிமிட்ஸ். இதில் ஹொப்போனோபோனோவோட ப்ரேயர்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்களோட டெஸ்டிமோனியல் இருக்கும். இது என்னுடைய ஓல்டஸ்ட் புக்கு, என்னுடைய கலெக்ஷனில் இருக்க ரொம்ப ஓல்டஸ்ட் புக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், அவங்களுடைய ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கிலீஷில் தான் இருக்கும். கட்டாயம் ஜீரோ லிமிட்ஸ் வாங்கி படித்து பாருங்கள். இந்த ஹொப்போனோ ப்ரேயரை தினைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ எம் சாரி. என்னுடைய சைல்டுஹுட்டில் இருக்க ஆனந்தி, நான் 2 வயசில் 3 வயசில் இருக்க என்னுடைய சைல்டுஹுட்டோட ஆனந்தி கிட்ட நான் போய் சொல்கிறேன், ஐ எம் சாரி. உங்களுடைய சைல்டுஹுட்டில் இருக்க உங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடு. நான் அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தேன், என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, அந்த விக்டிமாக இருக்க தான் என்னால் முடிஞ்சுது, அந்த சம்பவத்தில் இருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிடு, ஐ லவ் யூ. நீங்கள் உங்களுக்கே சொல்கிறீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கே தேங்க்யூ சொல்கிறீங்க. ஸோ நம்ம இதை ஒரு கோர்வையாக இப்போ சொல்லி பார்க்கலாம். ஐ எம் சாரி, please forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. ஸோ இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ட்ராமாஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த ஹொப்போனோபோனோ ப்ரேயர் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் எவ்ரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரேயரை சொல்லிட்டு தூங்குங்க. கட்டாயம் உங்கள் மனசில் இருக்க ரணங்களும் வேதனைகளும் கம்மியாகும். உங்கள் சைல்டுஹுட்டில் இருக்க உங்ககிட்ட நீங்கள் போய் பேசுங்க. தேங்க்யூ.